கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கு மேல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பரந்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய 13 கிராமங்கள், அந்த கிராமத்துக்குள்ள விவசாய நிலங்கள அழிச்சு கொண்டு வர இருக்கக்கூடிய விமான நிலையத்த தடுத்து போராடிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஏக்கர் விவசாய நிலங்கள அழிக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய 5800 ஏக்கர்ல 47% விவசாய நிலங்கள் தான். அந்த விவசாய நிலங்கள வச்சு தான் அந்த மக்கள் பிழைச்சிட்டு இருக்காங்க. அந்த விவசாய நிலத்த அழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல விமான நிலையத்த கட்டப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசும், மாநில அரசும் ஒரு முடிவு பண்ணி 2 பேருமே சேர்ந்து தான் இந்த வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாக அங்க இருக்கக்கூடிய மக்களை இடம் மாற்றுறதுக்காக நெறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க திமுகவினரே வந்துட்டு மக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அத விட மக்கள் இன்னொரு பக்கம் அதிகமா அ இன்பங்கள அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாரி அரசியல் போயிட்டு இருந்தப்போ, அந்த மக்கள யாரு வந்து போய் சந்திப்பா அப்படின்னு இருந்தப்போ, தளபதி விஜய் அவர்கள், தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு நாள் இப்ப போவாரு, அப்ப போவாருன்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 20ஆம் தேதி தேதி குறிச்சு, ஜனவரி 20ஆம் தேதி போறக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுலயும் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடல்ல தான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தாங்க. ஆனாலுமே அம்பேத்கர் திடல்ல வேணாம், அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீனஸ் கல்யாண மண்டபம் அப்படிங்கிற இடத்துல நீங்க மண்டபத்துல வச்சு சந்திச்சுக்கோங்க. அதுலயும் ஊர்க்காரங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரணும், வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசனா பாதுகாப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாதுகாப்பு தான் ஒரு பேட்டியாளர் என்ன சொல்றாருன்னா, புஷி ஆனந்த் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாப்படி, இந்த பிரம்மாண்டம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலி பிரம்மாண்டமே இல்ல, அந்த திடல் வந்துட்டு நார்மலா தான் அமைச்சிருந்தாங்க. கூடார மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பிரம்மாண்டமே பண்ணல. போலீஸார் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய சீன் மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ அத பார்த்து கேட்டோம்னா, அது நீங்க போலீஸ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலடி கொடுத்திருந்தாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தளபதி அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. அது எல்லாருமே என்ன பேச போறாரு, எப்படி அவருடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமா அவர் வராரு அப்படின்னு சொன்னதே வந்து பரந்தூர் மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். கத்தி படத்துல சொன்ன மாதிரி நேஷனல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டை நோக்கி இருந்தாங்க. முக்கியமா தமிழ் மீடியாக்கள் இது வரைக்கும் பரந்தூரை வந்துட்டு மாவட்ட செய்திகளை போட்டிருந்தவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் லைவ் போடுற மாதிரி நைட்ல இருந்தே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கேரவன் கிளம்ப போகுது, இப்ப போயிட்டு இருக்காரு, அங்க மக்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நைட் வந்து இந்த விஷயம் நடக்குது, திடல் அமைக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த 48 மணி நேரமா பரந்தூர் மேல மக்களின் பார்வை திரும்பி இருக்கு. இது வரைக்கும் அங்க போராட்டம் நடக்குதான்னு தெரியாதவங்களுக்கு கூட இப்போ தெரிஞ்சிருக்கு. போராட்டம் அங்க பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து விவசாய நிலங்களுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்டயும் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. சில ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது பேட்டி எடுக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்கள் கிட்ட பேட்டி எடுக்க போகும்போது என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறை சேர்ந்த ஒருத்தங்க வந்து பேட்டி எடுத்தாங்க. அது உண்மையிலே தகைப்புக்குள்ள விதமா இருந்துச்சு. அதுவும் யார்கிட்ட போய் கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு அம்மா கிட்ட போய் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவா சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம தளபதி அவர்களுடைய செல்வாக்க குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் முயற்சி பண்ணாங்க. ஏன் இந்த பேச்சு அவர் பேசினதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். அவர் பேச்சு முடிச்ச ஒரு 5வது நிமிஷமே பேராசிரியர் ஒருத்தர், அவர் கான்ஸ்டன்டைன் வந்துட்டு அவர் என்ன பதவி பொறுப்புன்னு தெரியல திமுகல, அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊடகமா போயிட்டு பதில் அளிச்சிட்டு இருந்தாரு. அவர் தந்தி டிவிக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு. ஓகேங்களா, என்ன போடலாம், திமுக சார்பில் ஒரு பதிலடி அப்படின்னு கூட போடலாம். அதுக்கு திமுக கொத்தடிமைகள் உள்ள இருப்பாங்க போல, சுட சுட பதிலடி விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் முதலமைச்சர் கொடுக்கல, சாதாரண ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவர் தான் கொடுக்கிறாரு. அவர் கொடுத்தது சுட சுட பதிலடின்னு சொல்லிட்டு வேணும்னே விஜய் அவர்களுடைய செல்வாக்கு குறைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்ட்ரி கொடுத்தாரு தளபதி விஜய். சொன்ன மாதிரி பரந்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இங்க இவ்வளவு பெரிய மக்கள் போராடிட்டு இருக்காங்க, இவ்வளவு நாட்களா போராடிட்டு இருக்காங்க, அங்க விமான நிலையம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அவங்களுடைய வாதங்களை முன் வச்சிருக்காங்க. சோ தளபதி அவர்கள் உள்ள வந்தாரு. வந்த உடனேயே நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஆக்சுவலி அவர் கம்மியா பேசினாரு, ஏன் கீழே இறங்கி மக்கள் கூட பேசல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரமே
12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த மாதிரி டைமிங் தான். ஜஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு கம்மியா தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் வந்து பேசிட்டு மக்கள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புனாரு. இதுக்கு முழு முக்கிய காரணம் திமுக அரசுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கதான் பர்மிஷன் எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க, 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துக்கு மேல இருந்தா கண்டிப்பா வந்துட்டு இவங்களே ஏதாவது ஒரு அசம்பாவித்த கட்டத்தை விட்டு அதுக்கு பலியா தளபதி அவர்கள் மேல போட்டு, இங்க பாருங்க இங்க பண்ணிட்டாங்க, அங்க அல்லு அர்ஜுன் நடந்த மாதிரி இங்க தளபதிக்கு நடக்குது பாருங்க, இவரெல்லாம் தளபதி நீங்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அசம்பாவிதத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் சீக்கிரமா கிளம்புனது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திமுக பிஜேபி காரங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்ப தேவையில்லை. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு உண்மை. சரி, வந்த உடனே சிறப்பா பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல சிறப்பா பேசினாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா நிறைய நேரம் பேச விட்டிருக்கலாம் அரசு நினைச்சிருந்தா. பட் அரசு சொன்ன மாதிரி அந்த 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிதான் பேசியிருந்தாரு தளபதி விஜய். சோ எடுத்த உடனே வந்துட்டு நான் என்னுடைய அரசியல் களத்தை வந்துட்டு விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரந்தூருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய உரையவே தொடங்கினாரு. முழுக்க முழுக்க அம்பேத்கர் விழாவில் பண்ண மாதிரி இல்லாம இங்க முழுக்க முழுக்க பரந்தூர் மக்களுக்கு மட்டுமே, அவர்களுக்காக மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாரு. பரந்தூர் மக்களுக்கு என்னுடைய சார்பாகவும் தாவேக தொண்டர்களும் சரி, என்னுடைய ரசிகர்களும் சரி, எல்லா வகையிலும் உதவி புரிவோம். சட்டப்பூர்வமான நடவடிக்கை எல்லாமே எடுப்போம். சட்டம் வழியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லாத்துக்குமே துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியும் கொடுத்திருக்காரு. சோ வந்துட்டு ஏதாவது கேஸ் போட வாய்ப்பு இருக்கு. அப்படி போட்டாங்கன்னா தாவேக கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அமையும் 2026 தேர்தலுக்கு. அவங்க மேபி போடலாம். இந்த மாதிரி நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டா போதும். அங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா தாவேக்கு ஒரு நல்ல செல்வாக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ முக்கியமா பேசினது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏர்போர்ட் எனக்கு வேணாம்னு சொல்லல, அப்படி சொன்னா என்னை வந்துட்டு இவன் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் சொல்லிட்டு முத்திர குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சுதான் சொன்னாரு. ஆனா அப்படி யாரும் குத்த போறது கிடையாது. ஏர்போர்ட் வேணாம், இங்க வேணான்னு தான் சொல்றோமே தவிர, நீங்க ஏர்போர்ட்டை எங்க வேணா கட்டிக்கோங்க, பாதிப்பு குறைவா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் கட்டிக்கோங்க, பரந்தூர்ல மட்டும் கட்டிடாதீங்க. அதுக்கு ஏன்னா நான் இங்க இருப்பேன், மக்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதுணையை கொடுத்திருந்தாரு. அண்டு ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நாங்க மாநாட்டிலே சொல்லியிருந்தோம், இந்த புவி சார்பு நடக்கக்கூடிய எல்லா வளர்ச்சியும் தான் உதவிகரமானதா இருக்கும். அது வந்து நம்ம இயற்கை வழியில தான் இருக்கணுமே தவிர வந்துட்டு நம்ம இயற்கை வளங்களை அழிச்சு வளர்ச்சியை கொடுக்க கூடாது. சோ அந்த மாதிரிதான் வளர்ச்சி இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் 90% நீர்நிலைகளா இருக்கு. அதை அழிச்சிட்டு நம்ம வந்து விமான நிலையம் கட்ட போறோம். அது வந்து நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு. அதுலயும் குறிப்பா சென்னையில வந்துட்டு இப்ப வெள்ளம் வர்றதுக்கு காரணமும் புவி வெப்பமயமாதலும் அங்க சதுப்பு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சதால்தான். அதே மாதிரி இன்னொரு விளைவும் ஏற்படும் சொல்லிட்டு சுற்றுச்சூழல் சார்ந்துமே சூப்பரா பேசி இருந்தாரு. இதுக்கு முன்னாடி வேற தலைவர்கள் இப்படி பேசினாங்களான்னு கேட்டாங்கன்னா, இது வரைக்கும் இந்த ரீசன்ட் டேஸ்ல தலைவர் யாருமே இப்படி பேசல. ரொம்ப அறிவுபூர்வமா தான் பேசி இருந்தாரு. அதே மாதிரி இது நான் வாக்குகளுக்காக பேசல அப்படின்னு சொல்லிட்டுமே குறிப்பிட்டிருந்தாரு. அண்ட் ஆல்சோ முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்க, டங்ஸ்டன் விவகாரம் வந்துச்சு. அதுல நீங்க வந்துட்டு சொன்னீங்க டங்ஸ்டன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டங்ஸ்டன் விவகாரத்துல வந்துட்டு நீங்க மக்களுக்கு ஆதரவா எடுத்தீங்க, அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு ஆதரவா முடிவெடுத்தீங்க. அங்க இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மக்கள் மாதிரி தானே இங்க இருக்கக்கூடிய பரந்தூர் மக்களும், அரிட்டாப்பட்டி மக்களை பாக்குற மாதிரி தானே பரந்தூர் மக்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாரு. சோ பரந்தூர் மக்களையும் நீங்க அப்படியே பார்த்து இந்த விமான நிலையம் கட்டும் பணியை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. விமான நிலையம் எப்ப கட்ட ஆரம்பிப்பாங்க, ஜனவரி 2026 கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு வருஷம் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள நிறைய பணிகளை செய்யணும். அதுலதான் குறியா இருப்பாங்க தமிழக வெற்றி கழகம். அண்ட் திமுக அரசு வந்துட்டு ரொம்பவே லெப்ட் அண்ட் ரைட் வெளுத்து வாங்கி இருந்தாரு. நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது 4 வழி சாலை 8 வழி சாலை எல்லாம் இருந்துச்சு, அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. துறைமுகங்கள் கட்டுவதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. மக்களை எதிர்த்து எந்த ஒரு வளர்ச்சி பணியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நியாயம், ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்தாரு. அண்ட் இன்னொரு வார்த்தையும் சொல்லி இருந்தாரு, இப்படி விமான நிலையம் கட்டுறதை ஏன் அவங்க குறியா இருக்காங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு
இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாரு. இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே லாபம் இருக்கும். ஏன்னா அவங்க முட்டி மோதுறாங்க. அதாவது திமுக நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். மக்களுக்கு நாங்க வந்துட்டு வேற மாரி பண்றோங்க. அ வேற இடத்துல கூட வச்சுக்கிறோங்க. அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு தாண்டி நாங்க வேற ஏதாவது இடம் பார்க்குறோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவங்க விடாப்பிடியா நாங்க பண்ணியே ஆவோம், பண்ணியே ஆவோம்ன்னு இருக்க பார்க்குறப்போ, அவங்க பொட்டி வாங்கியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரியல. இது சொன்னா இங்க நம்மளை புடிச்சிட்டு போயிருவாங்களோ என்னன்னு தெரியல. ஸோ ஏன்னா நெறைய பேர கைது பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்த்து பேசினாலே. ஸோ அதை வெளுத்து வாங்கும் விதமா அதையும் சொல்லியிருந்தாரு. துண்டு சீட்டு குடுத்ததுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியில வாழ்ந்துட்டு இருக்கோமாங்கிற சந்தேகம் உங்களுக்கும் எனக்குமே வரலாம். ஏன்னா இப்போ போன ஆட்சியில கூட எதிர்த்து பேசுறதுக்கு பயமெல்லாம் நமக்கு இருக்காது. அதிமுகவையும், பாஜகவையும் கண்டித்து எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸ் இருந்துச்சு. நம்மளுமே அதிமுக, பாஜக எதிர்த்து எக்கச்சக்க தடவை பேசியிருக்கோம். ஆக்சுவலி அப்போ நம்ம மேல எதுவுமே பயம் இல்ல. பட் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு. ஒரு இன்ஸ்டால போஸ்ட் போட்டாலே எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு புடிச்சிட்டு போயிருவாங்களா அப்படிங்கிற மாரி ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நம்மளை மாரி ஆட்கள்ல வந்துட்டு இந்த வழக்குக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. நம்மளே அன்னாடங்காட்சிகள் இருக்கிறப்போ நம்மளை பயத்திலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு தெளிவா சொல்லியிருந்தாரு. சோ அதனாலேயே தளபதி விஜய் அவர்கள்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விவசாயிகள் கிட்ட பேசியிருந்தாரு. அப்ப விவசாயிகள் ஒருத்தர் வந்து மைக் வாங்கிட்டு 2026 முதல்வர் தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலே நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அது தளபதி விஜய் அவர்களுக்கும் நெகிழ்ச்சியா இருந்திருக்கும். நெல்மணியை பரிசா கொடுத்தாங்க. பச்சை துண்டை போர்த்தி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வரும்போது எல்லாருமே தாவேக்கா துண்டை தூக்கி வீசினாங்க. அப்ப வந்து அந்த ரெட் அண்ட் மஞ்சள் துண்டை வந்து எடுத்து போட்டுக்கிட்ட அப்படி பச்சை துண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பச்சை துண்டை மக்களே அணிவிச்சாங்க. அந்த விவசாய தலைவர்களே அணிவிச்சாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வேற துண்டே போடல. அதை போட்டுட்டு மற்ற துண்டுகள் வரும்போது அது ஜஸ்ட் உள்ள எடுத்து வச்சுக்கிட்டாரு. சோ அந்த விவசாய துண்டுக்கு அவர் எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காரு அப்படிங்கறது வந்துட்டு நமக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட பேட்டிகளையும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு உற்சாகமாக சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சதுல ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. யார் வந்தாலுமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி நம்ம அவருக்கு சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு தலைவர், அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வராரு. அவருடைய முதல் களம் பரந்தூரா இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இப்ப வந்து ஹிந்தி நியூஸஸ் அடிச்சாலும் சரி, தெலுங்கு நியூஸஸ் அடிச்சாலும் சரி, நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு ஒளிபரப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பரந்தூர் நோக்கி இப்ப இந்தியாவே திரும்பி இருக்குங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 100% உண்மை. சோ இதுதான் நடந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாமே. அவருடைய பேச்சு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. திமுக ஆட்சி எப்ப போகும் அப்படிங்கறது வந்துட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இன்னும் என்னுடைய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக தலைவர் பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபோர்ஸா பேசியிருக்கலாம். பட் டைம் இல்லதான். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னுமே தயாராகலையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்குள்ள இருக்கு. இன்னுமே அத எப்படி சொல்றதுன்னா, அவருக்கு இன்னும் எக்கச்சக்க மேடைகள் இருக்கு. அதுல பேசுவாரா என்னவோ. பட் நம்ம வந்து தளபதி விஜய் வந்து அந்த நெருப்பு மாதிரி வச்சிருக்கோம். சோ அவர் நெருப்பு மாதிரி பேசும்போதுதான் நமக்கு நல்லா இருக்கும். இப்பவும் நெருப்பு மாதிரிதான் பேசினாரு. பட் அவரு தக தகன்னு எரியணும். அதுதான் நமக்கு வேணும். கேஜிஎஃப்ல சொல்ற மாதிரி பெட்ரோல் அதிகமாக அவன் எரிவான் தக தகன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து எந்த அளவுக்கு பேசுறாரோ அவர் வந்து ஒரு 4 உரை அந்த மாதிரி நிகழ்த்தினாலே போதும். அவர் தான் முதலமைச்சர். சோ அதனால அவருடைய நலம் விரும்பியாதான் சொல்றேன். தாவேக்காவின் நலம் விரும்பியா சொல்றேன். ஒரு 4 உரை மட்டும் சலார் சலார்னு பலார்னு அடிக்கிற மாதிரி எதிர்கட்சியில விளாசுற மாதிரி பேசினாலே போதும். 2026 முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் ஆவதற்கு அட்லீஸ்ட் 60 தொகுதிகள் ஜெயிச்சு எதிர்கட்சி அந்தஸ்துல உட்கார்றதுக்காச்சு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதே மாதிரியான பேச்சுக்களை திரும்ப திரும்ப பண்ணாருன்னா கண்டிப்பா 60 தொகுதிகளாச்சும் அவர் ஜெயிப்பாரு. ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சி கூட கூட்டணி வச்சு அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இன்னுமே நல்லா பேசி இன்னுமே நல்லா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் முதலமைச்சராகவும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எதிராக நீங்க பேசினாலும் ஓகே, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. ஓகேங்களா? தளபதி விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட வீடியோ போட்டுதான் நம்மளுக்கு கொஞ்சம் சப் ஏறிச்சு. நம்ம ஆல்ரெடி பரந்தூர் இஷ்யூ பத்தி இன்னொரு சேனல்ல பேசியிருந்தோம் வைரல் போன்ல. பட் அந்த சேனல் போயிருச்சு. ஸோ இந்த சேனல்ல வீடியோஸ் கம்மியா இருக்கும். இந்த சேனலை வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.